நாட்டு என்ன கொடுத்தாலும் சரி, பிரசாதமே இருந்தாலும் சரி, மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலை எல்லாம் தேடி ஒன்றை தேடி வரணும். அன்னலட்சுமியாக இருந்தாலும் சரி, அவன் தேடி என்ன தேடி வரணும் சாப்பிட்றதுக்கு. நான் போய் சாப்பாடு கொடு வயசுக்கு நான் தேடி போகக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் தேடி வரணும். அதுக்கு புண்ணியம் பண்ணணும். புண்ணியம்னா என்னென்ன அடுத்தவங்கன்னு சொல்லுவோம். ஆமாம், பண்ண எல்லாரும் நாம் நேற்று எப்படி இருந்தோம், எத்தனையோ தப்பு பண்ணோம். இன்னைக்கு ஏதோ ஆண்டவர் கொஞ்சம் ஒரு கோயிலுக்கு வரோம் செய்கிறோம், நல்லவா ஒரு நம்மளை ஒரு நல்ல வழியில் ஆட்படுத்தி நம்ம பெரியவங்க வழிகாட்டியிருக்கா. இன்றைக்கி நம்ம சௌக்கியமாக இருக்கும். அது வேலை வர்றபோது தெரியும். எல்லாருக்கும் புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும், திட்டம் நினைக்க வேண்டாம். நேரம் வர்றபோது எல்லாமே தானாக நடக்கும். நம்மளை நாம் நல்லபடியாக வச்சுக்கிற பயிற்சி பண்ணணும். அது என்ன பயிற்சினா, மகான்களை போய் ஆட்டுறது, அவள்கிட்ட போய் அவள் செய்கிற தொண்டுகளுக்கு செய்கிறது, அவளை உரு ஒன்றாவது பார்த்துக்கிட்டே இருந்தால் அது சுத்திக்கும். உடம்புன்றது அற்புதமான பொருள். எதிராக சொர்க்கம்னா உடம்பு தான் சொர்க்கம்.